ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மதியத்துலேருந்து தலைவலிக்குன்னு சொன்னேன் இல்லையா? தலைவலி ரொம்ப ஓவராகி வாமிட்டிங் முடிய போயிடுச்சு. நாங்கள் போய் இப்போ ஆஸ்பத்திரியில் போய் குளுக்கோஸ் ஏற்றி பாருங்கள் இது பண்ணிட்டு வந்தோம். இது நான் சும்மா ஒரு இதுக்காண்டி சொல்ல, இந்த மழை காலங்களில் அதிகமாக ஃபீவரு, அப்புறம் தலைவலி, அப்புறம் என்ன சொல்கிறது, எல்லா நோய்களுமே வரும். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கோங்க. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா குளிர் அதிகமாக இருக்குது. நான் ஈரத்தோடையே தலைப்பின்னல் போட்டதுனால என்னென்னு தெரில, தலையில் நீர் கொடுத்துட்டு வாமிட்டிங் முடிய போய் ரொம்ப கிறுகிறுப்பாகிடுச்சு. நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், கடண்டிலாம் போட்டு குடிச்சு பார்த்தேன். எனக்கு கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் போய் ஆஸ்பத்திரியில் போய் இப்போ போய் ஒரு 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு தான் சரியாச்சு. அதனால இந்த மழை காலங்களில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைங்களையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதை ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கோங்க. எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடாது. தலையை நல்லா குடிச்சிங்கன்னா நல்லா காய வச்சுட்டு, ஃபேன் காற்றுலையோ இதுலேயோ காய வைக்காதீங்க. நல்லா வெயிலில் போய் காய வச்சுட்டு அப்புறமேட்டு தலை பின்னுங்க. அதுதான் நல்லது. சூரிய ஒளி நம்ம உடம்புல படணும். பட்டால் தான் நம்மளுக்கு எந்த வியாதியுமே வராது. அப்படின்னு நான் மார்னிங் 8 மணிக்கு மேலே தான் அந்த ஒரு 2 டேஸாக வாக்கிங் போகிறேன். ஏன்னா கொஞ்சம் தலைவலி லைட்டாக இருந்துக்கிட்டே இருந்ததுனால நல்லா வேர்த்து கொட்டி தான் வருவேன். அப்படி இருந்து பாருங்கள், எனக்கு ஓவர் தலைவலியாகி அது கிருகிருன்னு வாமிட்டிங் எனக்கு ஆஸ்பத்திரியில் போய் குளுக்கோஸ் போடுற அளவுக்கு வந்துடுச்சு. அதனால் ஒவ்வொருத்தவங்களுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கோங்க. ஓகே, பாய். ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ நான் வீடியோ எடுக்கலைன்னு பார்த்தீங்கன்னா, அது சும்மா ஏதோ ஒரு இதுக்காண்டி போடுவீங்கன்னு சொல்லுவீங்க. அதுக்காண்டி தான் எடுக்கலை. பாருங்கள், நான் இப்போ அந்த ஸ்பாஞ்சை எடுத்துகிட்டே, இதில் உங்களுக்கு ப்ளட்டு தெரியுதா? எனக்கு குளுக்கோஸ் ஏற்றின இடம் பாருங்கள், அதில் ஒட்டியிருந்த ஸ்பாஞ்சை எடுத்துகிட்டேன். ப்ளட்டு வருதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மிக்கு பிடிக்க சொன்னாங்க. நான் இதை உங்கள்கிட்ட அதுக்காண்டி தான் காட்டுறேன். சும்மா நான் ஒரு இதுக்காண்டி வீடியோ போடுறேன்னு சொல்லுவீங்க. அதுக்காண்டி தான். கட்டாயமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மழைக்காலங்களில் குழந்தைகளையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை.